ஹாய்ங்க. நம்ம இப்போ பெர்லினில் இருக்க சார்லி செக் பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம். இது வந்து செக் பாயிண்ட் சி அப்படின்னு இருந்தது. இதை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து சார்லி அப்படின்னு அழைச்சாங்க. ஏன் அப்படின்னா நேட்டோ ஃபெனடிக் ஆல்ஃபபெட் படி சீனா சார்லி அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவங்க வந்து சார்லி செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு வந்து பேர் வந்துச்சுங்க. இன்னொன்று என்னென்னா கோல்வார் சமயத்தில் வந்து மேற்கு பெர்லின் மற்றும் கிழக்கு பெர்லினில் வந்து முக்கியமான பார்டர் செக் பாயிண்ட்டாகவும் இது வந்து இருந்துச்சுங்க. இது மட்டும் இல்லை, சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் யார் பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி இந்த செக் பாயிண்ட்டில் தான் அவங்களோட டேங்க் வாகனங்கள்லாம் நிறுத்தி மோதல் நிலைக்கெல்லாம் வந்துட்டாங்க. இதில் யாராச்சும் தப்பி தவறி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து 3ஆம் உலகப் போருக்கு வந்து வழிவகுத்திருக்குங்க. நல்ல வேளை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லைங்க, கிழக்கு பெர்லினில் வந்து அந்த அரசு வந்து ரொம்ப கடுமையாக இருந்தனால சில மக்கள் வந்து மேற்கு பெர்லின்குள்ளே எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு சில யுக்திகளை பயன்படுத்தி அதில் தப்பிச்சும் போயிருக்காங்க. மேற்கு பெர்லினில் அந்த அரசு வந்து மக்களுக்கு வந்து சுதந்திரமே தரல. அரசை வந்து விமர்சிச்சாலே கைது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால மக்கள் வந்து ஹோம்மேட் கில்டர் அப்புறம் வந்து ட்ரைனேஜ் வழியாக வந்து தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, குட்டி குட்டி வாகனங்களை பயன்படுத்தியும் மேற்கு பெர்லின்குள்ளே எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு சில யுக்திகள்லாம் பயன்படுத்தி தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு சார்லி செக் பாயிண்ட் மியூசியத்துக்குள்ள வந்து சேகரித்து வச்சிருக்காங்க. அந்த மக்கள் என்னென்ன வாகனங்களை பயன்படுத்தி மேற்கு பெர்லின்குள்ள தப்பிச்சு போனாங்க அப்படின்றத பற்றியும் கோல்வார் பற்றியும் பெர்லினோட வால் பற்றியும் இவங்க வந்து சேகரித்து வச்சிருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.